டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசுகிறார். சவுதி அரேபியாவின் முக்கிய தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த பயணத்தின் போது இந்தியா சவுதி அரேபியா இடையே வர்த்தகம், பொருளாதாரம், இருதரப்பு உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன. சவுதி அரேபியா செல்லும் முன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் சவுதி அரேபியா புறப்பட்டு செல்வதாகவும் அங்கு பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள், சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளதாகவும் இந்தியா சவுதி அரேபியா இடையிலான உறவு சிறப்பானது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவையொட்டி வரும் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் இன்று அறிவிப்பை வெளியிட்ட அவர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு கவியரங்கம், கருத்தரங்கம் உள்ளிட்டவை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் பள்ளிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்டவை நடத்தப்படும் என்றும் தமிழில் சிறந்து விளங்கும் இளம் கவிஞர்களுக்கும் இளம் படைப்பாளர்களுக்கும் பட்டம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எளிமையான சொற்கள் மூலம் வலிமையான கருத்துக்களை சொன்னவர் பாரதிதாசன் என்றும் நம் மொழியின் பெருமைகளை எடுத்துரைக்க தமிழ் வார விழா சிறப்பானதாக அமையும் என்றும் முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் அருகே தனியார் மீன்பிடி துறைமுகத்தில் படகு மீது கப்பல் மோதி விபத்து நேரிட்டது. கருவப்பட்டினத்தைச் சேர்ந்த அருள் என்பவர் 21 பேருடன் சென்றார். அப்போது சுமார் 22 கடல் மைல் தொலைவில் பெரிய சரக்கு கப்பல் ஒன்று இவர்களது படகு மீது மோதியது. இந்த சம்பவத்தில் மீனவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இருப்பினும் மீன் பிடிக்காமல் அனைவரும் கரை திரும்பினர். தமிழ்நாட்டில் ஜல்லி, எம்சாண்ட், மணல் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. விலை உயர்த்த வேண்டும், வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்சாண்ட் உரிமையாளர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். அரசுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இதில் உடன்பாடும் ஏற்பட்டது. எம்சாண்ட் விலை ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 4000 ரூபாய் விற்கப்பட்டு வந்த ஜல்லி தற்போது 5000 ரூபாய்க்கும், எம்சாண்ட் விலை 6000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதனால் சொந்த வீடு கனவில் உள்ள எளிய மக்களின் கனவில் மண் விழுந்தது. தங்கம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் விற்பனை கடுமையாக சரிந்துள்ளது. தங்க நகைகள் செய்வதும் குறைந்துவிட்டதால் நகை தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாற்று வழிகளை நகை வியாபாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். 22 கேரட் தங்கத்திற்கும் 18 கேரட் தங்கத்திற்கும் ஒரு சவரனுக்கு 12000 ரூபாய் வரை வித்தியாசம் வருகிறது. எனவே 18 கேரட் தங்கத்தை உருவாக்கும் நகைகளை விற்பனை செய்ய வியாபாரிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இதற்கு நல்ல மவுசும் உள்ளதாகவும் வேலைப்பாடுகளுடன் சிறப்பாக இருக்கும் என்றும் தங்க வைர வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் மாலை 4:30 மணிக்கு பின் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் அது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலவீனமான தொகுதிகளை ஆராயவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜாதி சான்றிதழ் வழங்கும் போது அவற்றில் ஜாதி பெயர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசை வேளாளர் என்ற ஜாதியின் பெயரை இசை வெள்ளாளர் என குறிப்பிட்டு வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜாதி சான்றிதழ்களில் சில நேரங்களில் பிழையாக இருப்பதால் அது பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கல்வி நிலையங்களில் மாணவர்கள் சேர்க்கையின் போது பெரும் சிக்கலை உண்டாக்குவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது.
தமிழகத்தில் அதன் உரிமையை தட்டி தூக்க கடும் போட்டி நிலவுகிறது. ரோமியோ பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் முன்னணியில் இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது. படத்தின் தமிழக உரிமையை 90 கோடி ரூபாய்க்கு வாங்க அந்த நிறுவனம் முன்வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படம் வரும் 2026 பொங்கல் பண்டிகையையொட்டி வெளியிடப்பட உள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டில் டாஸ்மாக் நிறுவனம் மூலம் 48,344 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக மதுவிலக்கு கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியாண்டில் மட்டும் டாஸ்மாக் வருமானம் 2,488 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு வருமானம் அதிகரித்துள்ள அதே வேளையில் மதுவுக்கு அடிமையானோர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக அதிமுகவினர் இன்றும் வெளிநடப்பு செய்தனர். EPS பேச முற்பட்ட போது மைக் அணைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அப்போது என்ன பயமாக இருக்கிறதா என EPS கேள்வி எழுப்பினார். அதற்கு பயமெல்லாம் ஒன்றுமில்லை என சபாநாயகர் அப்பாவு பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் பேச அனுமதிக்கப்படாததால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.